மதுரையில் தை அமாவாசை விரதம் மேற்கொண்ட பக்தர்கள். கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் பித்ருக்களுக்கு திதி கொடுத்து ஏராளமானோர் வழிபாடு. மதுரையில் தை அமாவாசையை முன்னிட்டு கோவில்கள் மற்றும் வைகை ஆறு உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளில் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் தங்களது பித்ருக்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி நெய்விளக்கு ஏற்றி அன்னதானம் வழங்கினர். தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை தை அமாவாசை விரதம் என சிறப்பு பெற்றதாகும். தமிழ் மாதங்களில் வரும் எல்லா அமாவாசை நாட்களுமே சிறப்பானவை என்பதால் முன்னோர்களை கருத்தில் நினைத்து அமாவாசை நாட்களில் விரதங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஐதீகம். மேலும் முன்னோரது ஆசி பெற அமாவாசை என்பது புண்ணியமான நாட்களாக கருதப்படும் நிலையில் தை அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை முன்னோர்கள் கடைபிடித்து வந்துள்ளனர். அந்த வகையில் ஆடை மற்றும் உணவுகளை நம் ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் அளவற்ற நன்மைகள் நம் வாழ்வில் உண்டாவதை நாம் உணர முடியும். தடைப்பட்ட திருமணம், நாள்பட்ட வருத்தங்கள் ஆகியவை இல்லத்திலும் உள்ளத்திலும் நீங்கி நம் மனதில் உற்சாகம் ஊற்றெடுக்கும். அந்த வகையில் மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் ஏராளமானோர் தங்களின் பித்ருக்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி நெய்விளக்கு போட்டு அன்னதானமும் வழங்கினர். இதேபோன்று மதுரையில் பல்வேறு ஆலயங்களிலும் வைகை ஆறு உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளிலும் தை அமாவாசை அன்று மூதாதையர்களுக்கு படையல் செய்து சிறப்பு பூஜைகள் செய்தனர்.